வணக்கம். சினி மினிமினி தங்க ரத்தினம் 1960ஆம் ஆண்டில் திரைக்கு வந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகனாக நடித்தவர் லட்சிய நடிகர் எஸ். ராஜேந்திரன். அவர் கதாநாயகனாக நடித்ததுடன் நிற்காமல் இந்த திரைப்படத்தை அவரே இயக்கினார். இந்த திரைப்படத்தை அவரே தயாரித்தார். அவர் தயாரித்த தங்க ரத்தினம் என்ற இந்த திரைப்படத்திற்கு பின்னால் சில அரிய தகவல்கள் இருக்கின்றன. அந்த தகவல் என்ன என்றால், இந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது பழனியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில் சாதி ஒழிப்பு மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாட்டில் அறிஞர் அண்ணா, கலைஞர் மு. கருணாநிதி, நாவலர் நெடுஞ்செழியன், NV. நடராசன், EVK. சம்பத், கவிஞர் கண்ணதாசன், நடிப்பிசை புலவர் KR. ராமசாமி, MGR ஆகிய அனைவரும் கலந்து கொண்டு மேடையில் சாதி ஒழிப்பு பற்றி பெரிய அளவில் உரையாற்றினார்கள். அப்படி பலரும் கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து 15 நிமிடங்கள் வரக்கூடியதாக ஆக்கி, அந்த 15 நிமிட காட்சிகளை எஸ். ராஜேந்திரன் தான் இயக்கி கதாநாயகனாக நடித்து தயாரித்திருக்கக்கூடிய தங்க ரத்தினம் படத்துடன் இணைத்து திரைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். அந்த காட்சிகள் இணைக்கப்பட்டு விட்டன. படத்தினுடைய நீளத்தில் அந்த சாதி ஒழிப்பு மாநாட்டின் 15 நிமிட காட்சிகளும் சேர்ந்து இடம் பெற்றிருந்தன. தணிக்கைக்கு இந்த திரைப்படம் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது தணிக்கை குழு அதிகாரியாக இருந்தவர் சாஸ்திரி என்பவர். அவர் இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு இந்த திரைப்படத்திற்கு சான்றிதழ் கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார். சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு மறுத்ததற்கு அவர் கூறிய காரணம் என்ன என்றால், இந்த படத்தினுடைய கதையை பார்க்கும்போது சிறிதும் சம்பந்தமே இல்லாமல் சாதி ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் ஒரு தனிப்பட்ட கட்சி நடத்திய மாநாட்டின் காட்சிகள் வருகின்றன. இந்த திரைப்படத்தினுடைய கதைக்கும் அந்த மாநாட்டிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அது வேறு, இது வேறு. இந்த திரைப்படத்திற்கும் அதற்கும் எந்த தொடர்புமே இல்லை. எந்த தொடர்புமே இல்லாமல் இணைக்கப்பட்ட அந்த காட்சிகள் இருப்பதால் தணிக்கை சான்றிதழ் தரவே முடியாது என்பதை உறுதியான குரலில் கூறுகிறேன் என்று கூறிவிட்டு அவர் தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதற்கு மறுத்து விட்டார். அவர் ரெஃப்யூஸ் பண்ணோடனே கடுப்பாயிட்டார் எஸ்எஸ்ஆர். அவர் ஆக்சுவலாகவே முன்கோபம் உள்ள நடிகர். அவர் கடுப்பாகி போய் என்ன சொன்னார் அப்படின்னா, மிஸ்டர் சாஸ்திரி, நீங்கள் சர்டிஃபிகேட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றீங்க. நீ சர்டிஃபிகேட் கொடுக்கலைன்னா எனக்கு என்ன? நாளைக்கு சாயங்காலம் மெரினா பீச்சில் மக்கள் முன்னாடி இலவசமாக இந்த திரைப்படத்தை நான் திரையிட்டு காட்டுவேன். அனைத்து தலைவர்களும் அந்த காட்சியை பார்ப்பதற்காக அங்கு வருவார்கள். பொதுமக்களும் பார்ப்பார்கள். பொதுமக்களிடம் நான் கட்டணம் எதுவும் வாங்கப் போவதில்லை. ஃப்ரீயாக இந்த திரைப்படத்தை போட்டு காட்டப் போகிறேன். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்களும் வாங்க. நான் ஸ்க்ரீன் பண்ணுவேன்ல பீச்சில், அந்த காட்சியை நீங்களும் பாருங்கள். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள் நாளைக்கு சாயங்காலம் அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்ஆர் சொல்லிட்டாரு. உடனே அவர் கூட இருந்தவங்க எஸ்எஸ்ஆருடைய அந்த முன்கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னையா இது, ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, கோபத்தில் சொல்கிறதுன்ற ரைட்டு. அவர் மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரி, அவர் கொடுக்க முடியாது அப்படின்றாரு. இவர் சவால் விடுறாரு. நாளைக்கு பீச்சில் இந்த படத்தை ஸ்க்ரீன் பண்ணுவேன், மக்கள் பார்ப்பாங்க, பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்ப்பாங்க, நீங்களும் டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் ஏதாவது பிரச்சனைகள் இது தேவையா அப்படின்னு நினைத்த அவர்கள் எஸ்எஸ்ஆர்கிட்ட உரிமையாக சொன்னாங்க. அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தானே. அதனால் அவர் ஒரு அரசாங்க அதிகாரின்ற முறையில் அவர் சொல்கிறாரு. அது அவருடைய டியூட்டி. நாம் ப்ராக்டிக்கலாக என்னன்றதான் பார்க்கணும். மெரினா பீச்சில் கொண்டு போய் மக்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, திரைக்கு இந்த திரைப்படம் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதற்கு என்னன்றது பாருங்கள். அவர் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாரு. இந்த திரைப்படத்திற்கும் அந்த மாநாட்டு காட்சிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சம்பந்தம் இல்லைன்றதானே அவருடைய இது. சம்பந்தம் இருக்கிறது மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டா போச்சு. சம்பந்தம் இருக்கிறது மாதிரினா என்ன? இந்த படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய நீங்கள் பழனியில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு வைங்க. நீங்கள் போகிறீங்க, அங்கே மாநாட்டில் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, அதை நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்கக்கூடிய காட்சிகள் இந்த திரைப்படத்தில் வருது அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துட வேண்டியதானே. அந்த மாநாட்டிற்கு நீங்கள் செல்கிறீர்கள், பழனிக்கு நீங்கள் பயணமாகிறீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணி ஜாயின் பண்ணால் அந்த மாநாட்டுக்கும் அந்த கதைக்கும் சம்மந்தம் வந்துடும்ல.
இது எதுக்கு அப்படின்னு இவர் கேட்டார்ல, இது யாரும் கேட்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் சரியான விஷயம் என்று எஸ்.எஸ். ராஜேந்திரனுக்கு பட்டதால் உடனடியாக அந்த காட்சியை எஸ்.எஸ். ராஜேந்திரன் படமாக்கினார். அந்த படத்தினுடைய கதாநாயகனாக நடிக்கக்கூடிய அவர் பழனியில் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சாதி ஒழிப்பு மாநாட்டிற்கு மிகுந்த ஆவேசத்துடன் செல்வதாக காட்சியை படமாக்கி, அதற்கு பிறகு படமாக்கப்பட்ட அந்த மாநாட்டு காட்சிகளை படத்தில் இருப்பதைப் போல பார்த்து கொண்டார். அதற்கு பிறகு அதற்கு யாராவது மறுப்பு கூற முடியுமா? யாரும் மறுப்பு கூறவில்லை. அந்த மாநாட்டு காட்சிகளுடன் தங்க ரத்தினம் என்ற அந்த திரைப்படம் திரைக்கு வந்தது, மக்களுடைய வரவேற்பை பெற்றது. எந்த அளவிற்கு எஸ்.எஸ். ராஜேந்திரன் தான் இயக்கி கதாநாயகனாக நடித்து தயாரித்த தங்க ரத்தினம் திரைப்படத்தின் போது புத்திசாலித்தனமாக தன்னுடைய நண்பர்களின் ஆலோசனைப்படி நடந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.